அன்பான சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம். பரபரப்பா போயிட்டு இருக்க கார்த்திகை தீபம் சீரியலை அடுத்த வாரம் மிஸ் பண்ணிடாதீங்க. அதாவது பாத்தீங்கன்னா அந்த புதையல திறந்து பார்க்காங்க ஊர் மக்கள் எல்லாருமே. ஆனா அதுல புதையல காங்கல அப்படின்னு அதிர்ச்சியாய் போய் நிக்கிறாங்க. இன்னொரு கரையில நம்ம சாமுண்டீஸ்வரியும் அதிர்ச்சியாய் போய் நிக்கிறாங்க. எங்கேயோ தப்பு நடந்திருக்கு அப்படின்ட்டு. அததான் ஒரு குட்டி பிரமா பார்க்க போறோம். அதுக்கு முன்னால உங்கள் சீரியல் சேனலுக்கு லைக் பண்ணாங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா அந்த சந்திரா இதுதான் சரியான நேரம் அப்படின்னு அதுல இருந்த புதையல புல்லா எடுத்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா எடுத்து மறைச்சு வச்சுட்டு அதுல கல்லும் கட்டியுமா அள்ளி வச்சிட்டாங்க. அதாவது அந்த அண்டாவுல அதுக்கடுத்து சாமுண்டீஸ்வரி அதை எப்படியாவது இன்னைக்கு ஒப்படைக்கணும் அப்படின்ட்டு பஞ்சாயத்துக்கு எடுத்துட்டு வராங்க. அங்க ஊர் மக்கள் எல்லாம் திரண்டு வந்திருக்காங்க. அப்போ அந்த பானையை கொண்டாந்து வச்சிருக்காங்க. அதுக்கடுத்து அந்த சிவனாண்டி கேக்குறான், எனக்கு என்னமோ இது வெறும்பான மாதிரி தெரியுது. இந்த அம்மா திட்டம் போட்டு வீட்டுக்கு கொண்டு போனதே அந்த நகையை எல்லாத்தையும் கொள்ளடிக்கதான். அதாவது கொள்ளடிச்சிட்டு இல்ல வெறும்பானையை கொண்டாந்து வச்சிருக்க மாதிரி தெரியுதியா அப்படின்னு சொன்னோடனே, என்ன சிவனாண்டி இப்படி சொல்ற, சந்தேகத்தை இப்ப தீத்துருவோம், அம்மாவே நீ சந்தேகப்படுத்தியா அப்படின்னு ஊர்க்காரங்க எல்லாம் சொல்றாங்க. புதையல்லாம் யாருக்கா இருந்தாலும் ஆசை இருக்கதானே செய்யும். இந்த சாமுண்டீஸ்வரிக்கும் அப்படி ஆசை இருக்க போய் தான் வீட்டுக்கு கொண்டு போயிருக்காது அப்படின்னு சொன்னோடனே அதுக்கடுத்து ஊர்க்காரங்க எல்லாம் திறந்து பாத்துருவோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து நம்ம சாமுண்டீஸ்வரியும் சிவனாண்டி யார பார்த்து என்ன சொன்ன, அதை திறந்து பாருங்க உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொன்னோடனே அதை திறந்து பார்த்தாங்க. உள்ள வெறும் கல்லும் கட்டியுமா இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம சாமுண்டீஸ்வரி அப்படியே அதிர்ச்சி ஆகுனாங்க. என்ன புதையல புல்லாம் காங்கல கல்லும் கட்டியுமா இருக்கு, சந்திரா எங்கேயோ தப்பு நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த சிவனாண்டி இந்த அம்மா நல்லவங்க மாதிரி நடிச்சு நானே ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்பவுமே எனக்கு டவுட் வந்தது. அதாவது இவங்களே நகையெல்லாம் கொள்ளையடிச்சுட்டு இப்ப அதுல கல்லும் கட்டி வச்சிருக்காங்க. இவங்க எல்லாம் சும்மா விடக்கூடாதியா அப்படின்னு சொன்னோடனே அதாவது பாத்தீங்கன்னா இப்போ அந்த நகையை கொண்டு போறதுக்கு அரசாங்க அதிகாரிகள் எல்லாம் வந்துட்டாங்க. அதுல நகையை காங்கலன்னோடனே நம்ம சாமுண்டீஸ்வரி அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. அந்த சந்திரா அக்கா இதுக்கெல்லாம் காரணம் அந்த டிரைவர் தான்க்கா, நம்ம எல்லாம் ஹாஸ்பிட்டல்ல இருக்கல, அவன் தான் வீட்டுக்கு வந்திருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம சாமுண்டீஸ்வரி நம்ம கார்த்திக் மீது பயங்கர கோவப்படுறாங்க. அப்போ அவன் தான் எல்லாம் பண்ணிருக்கணும் அப்படின்னு நமக்கு சாமுண்டீஸ்வரி நம்ம கார்த்திகை நம்பிட்டாங்க. அவன் தான் திருடி இருக்கணும் அப்படின்னு. அதாவது பரபரப்பா போயிட்டு இருக்க எபிசோட் அடுத்த வாரம் மிஸ் பண்ணிடுறாங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.